கங்காக்கு வந்து இந்த மாரி பிளட் வந்து ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. அதனால பிளட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சொல்லிட்டுருக்காங்க. அத கேட்டு வந்து விஜய் என்ன பண்றாரு, சரி பிளட் நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. நிஜமாவாங்க அப்படின்னு, ஆமா இதில என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பிளட் பேங்க்குக்கு வந்து நீங்க வந்து பிளட் குடுத்துருங்க. அப்பதான் அங்கருந்து நாங்க வந்து வாங்கிட்டோம் பிளட் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு விஜயும் பிளட் குடுக்குறாரு. இங்க எல்லாரும் வந்து என்ன பண்றது, கங்காக்கு எப்படி இருக்கோ, ஏது இருக்கோ ரொம்ப பதட்டமா இருக்காங்க. அப்போ கரெக்ட்டா வந்து வெளிய வராங்க டாக்டர். டாக்டர் வந்து இந்த மாரி குழந்தையும் வந்து அம்மாவும் ரொம்ப நல்லா இருக்காங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாது. குழந்தை நல்லபடி பொறந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் நிம்மதி அடையறாங்க. பெண் குழந்தை பொறந்திருக்கு அவங்களுக்கு அப்படின்னோனே சந்தோஷம் தாங்க முடியல சாரதாக்கு. பெண் குழந்தை பிறந்திருக்கு. இதோட என்ன இருக்கு? மகாலட்சுமி வீட்டுக்கு வந்து பிறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து ரொம்ப நிம்மதி அடையறாங்க. டாக்டர் குழந்தைய பார்க்கலாமா அப்படின்னோனே, இல்லங்க குழந்தை வந்து 8 மாசத்துல பொறந்ததால எடை குறைவா இருக்கிறதால நாங்க இன்குபேட்டர்ல வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் நீங்க பார்க்க முடியும். நீங்க கங்காவ பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் பொறுத்து உங்களுக்கு மயக்கம் தெரிஞ்சோனே நீங்க போய் பாருங்க அப்படின்றாங்க. அம்மா குழந்தை நல்லா இருக்குமா, எந்த பிரச்சனையும் இல்ல. நீ கவலைப்படாதம்மான்னோனே, இப்ப தாண்டி எனக்கு போன உசிரே வந்துருச்சு. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்டி. குழந்தைக்கும் கங்காக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா, நான் நான் இந்த உலகத்திலே இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன்டி அப்படி சொல்றேம்மா. அதான் ஒண்ணும் ஆவலல்லம்மா. ஏம்மா நீ வந்து டென்ஷன் ஆவுற? அப்பதான் பார்க்குறல்ல அப்படின்னோனே, இப்ப தாண்டி நிம்மதியா இருக்கு. சரி தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணி உடனே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஃபோன் எடுக்கிறாரு. உடனே வந்து காவேரி ஒரு நிமிஷம் இங்க வா ஏன் அப்படின்னோனே, காவேரி வராங்க. நம்ம 2 பேரும் சித்தப்பா சித்தி ஆயிட்டோம் அப்படின்னோனே, ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குட்டி பாப்பாவை எப்போ கையில் வாங்க போகிறேன்னு இருக்குங்க எனக்கு. ஆனால் ஒன்றுங்க, பாவம்ல அக்கா எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காள் அப்படின்றாங்க. ஏங்க அவனை சும்மாவே விடக்கூடாதுங்க. நான் பார்த்துக்கிறேன் காவேரி. இதுக்கப்புறம் தான் இருக்கு அவனுக்கு. இவ்வளோ பிரச்சனை அவன் கொடுத்து அவனை சும்மாவே விடக்கூடாது. ஆமாம் காவேரி, நீ இதெல்லாம் பேனிக் ஆகாத. நீ முதல்ல குழந்தையும் கங்காவையும் பார்த்துக்கோ. நான் தாத்தா பாட்டிக்கு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னப்பா சொல்கிற விஜய், பெண் குழந்தை பிறந்திருக்கா? ஆமாம், வேறு குழந்தைக்கு வந்து வேறு வழி இல்லாமல் தான் குழந்தைய வெளியே எடுத்துட்டாங்க. ப்ளீடிங் ஆனதால் வேறு வழி இல்லாமல் தான். பரவாயில்ல, நல்லபடி 2 பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இங்கே கேட்டுட்ருக்காங்க. 2 பேருமே நல்லபடி இருக்காங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிப்பா நல்லா பார்த்துக்கோ. சரிப்பா இங்கே போலீஸ் வந்திருக்கு, நீ தான் வர சொன்னியா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. ஆமாம் தாத்தா, நான் தான் வர சொன்னேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, எந்த பிரச்சனையும் வராது. சரிப்பா இங்கே போலீஸ் வர சொல்லிட்டேன். ஒருவேளை அங்கே உனக்கு எதாவது பிரச்சனைனா என்னப்பா பண்ணுறது? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தாத்தா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இப்போ போலீஸ் இங்கேயும் வந்துடுவாங்க அப்படின்னோடனே, அப்பா இப்போ தான்ப்பா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. போலீஸ்கிட்ட சொல்லி அவங்கள சீக்கிரம் அரெஸ்ட் பண்ண சொல்லுப்பா. அதெல்லாம் பார்த்துக்கிறேன் பாட்டி, நீங்கள் அமைதியாக இருங்க. நீங்கள் வந்து ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. என்னாச்சுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க காவேரி. ஒன்றும் இல்லை காவேரி, அங்கே போலீஸ் வந்திருக்காங்களாம். என்னங்க அப்படின்னோடனே, ஆமாம் பாதுகாப்புக்காக தான். சரிங்க, இங்கே அது ரவுடிஸ் எல்லாம் வந்துட மாட்டாங்கல்ல அப்படின்னோடனே, காவேரி நான் இருக்கேன்ல, நீ எதுக்கு நீ பயப்படுற அப்படின்னோடனே, சரிங்க அப்படின்றாங்க. உடனே நிவின் வந்து விஜய் ஒரு நிமிஷம் அப்படின்னோடனே, என்ன ஆச்சு அப்படின்னா, போலீஸ் வந்து நம்மளுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லாமே வந்து ஸ்டெப்லாம் எடுத்துட்டாங்களாம். அவங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட்டும் வந்து போட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் தப்பிக்க முடியாது அப்படின்னோடனே, அந்த பசுபதியை சும்மாவே விடக்கூடாது நிவின். இவ்வளோ பிரச்சனைக்கு உண்டான அந்த பசுபதியை நம்ம விட்டுட்டோம், பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னோடனே, சரி இப்போது குழந்தை வேற பிறந்திருக்கு, அண்ணனுக்கு வேற சொல்லணுமே, அண்ணன் எங்கே இருக்காருன்னே தெரில, எப்படி விஜய் சொல்ல முடியும் அப்படின்னோடனே, எனக்கும் அதுதான் ஒன்றுமே புரியல. முதல்ல அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வந்து நிம்மதி ஆவாங்க அவங்களும் கங்காவும். கங்கா முன்னாடியே ரொம்ப பேனிக்காக இருந்தாங்க, இப்போ ரொம்ப பேனிக்காக இருப்பாங்க. அதனால் உடனே நம்ம அண்ணனை கண்டுபிடிச்சி கூட்டின்னு வரணும்ல. ஆமாம், கங்கா வந்து முதல்ல கண்ணை திறந்து நல்லபடி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி கங்காவை வந்து எல்லாரும் பார்க்கலாம், அவங்களுக்கு வந்து மயக்கம் தெளிஞ்சிச்சுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா கங்கா வந்து அப்படியே வந்து அழறாங்க. அம்மா என் குழந்தைக்கு காணுமேம்மா அப்படின்னோடனே, குழந்தை இன்குபேட்டர் வச்சுருக்காங்கடி, குழந்தை நல்லா தாண்டி இருக்குது, எந்த பிரச்சனைம்மா நீ பார்த்தியாம்மா? பார்த்தேன்டி அப்படின்றாங்க. என்னம்மா நிச்சயமாக பார்த்தியாண்ணே? ஆமாடி, இந்த குழந்தை இன்குபேட்டரில் தான் இருக்குது, நாங்கள் போயிட்டு வெளியே கதவுல நின்று பார்த்துட்டு வந்தோம்டி, எந்த பிரச்சனையும் இல்லடி அப்படின்றாங்க. சரிம்மா அவருமா அப்படின்னோடனே, அது வந்து அவருக்கு தகவல் சொல்லிட்டீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இவ இப்படி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க சிஸ்டர், நாங்கள் வந்து தகவல் கொடுத்துட்டோம் அண்ணனுக்கு, அண்ணன் உடனே கிளம்பி வந்துடுவார், எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு நிவின் போய் சொல்கிறாரு. அதை கேட்டு விஜய் வந்து கண்ணை சேர்க்கிறாரு. உடனே 2 பேரும் கண்ணை சேர்க்குறாங்க. அப்படியா, அப்போ அவர் வந்துடுவார்லம்மா, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, குழந்தை பிறந்து இதுக்கப்புறம் எப்படியா தம்பி அங்கே இருக்கும், வந்துடும் நீ உடனே அப்படின்னு நிம்மதி அடைகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க விஜய் நிவினும்.